செம்மணி விவகாரம் தொடர்ச்சியாக எல்லோர் மத்தியிலும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த பகுதியிலே அந்த குழந்தை ஒன்று பயன்படுத்தி அல்லது அந்த குழந்தையோடு இருந்த ஒரு பொம்மை ஒன்று கூட எடுக்கப்பட்டிருந்தது அந்த அகழ்வு பணியின் போது. அதனை பலரும் மறந்திருக்க மாட்டீர்கள். கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் இளையவர்களாக இருந்த காலப்பகுதியிலே அந்த பொம்மை என்பது திருவிழா காலங்களிலும் பொதுவாக கடைகளிலும் எமது பெற்றோர்கள் அல்லது எமது உறவினர்கள் எமக்கு அதை வாங்கி தந்திருப்பார்கள். அந்த பொம்மையோடு சென்ற ஒரு சிறுமியை கூட ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேல் எதனையும் கூறுவதற்கில்லை. அதாவது பொதுவாகவே எல்லோரும் கூறிக்கொள்வது, தமிழர்களை கொன்று அல்லது அவர்களை அழித்தால் அது சிங்கள பகுதிகளிலே பெருமையாக கூறப்படுகின்றது என்று கூறப்படுகின்ற போது குழந்தைகளை கூட அவ்வாறுதான் நீங்கள் கொன்றீர்களா என்கின்ற கேள்வி எமது மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. கிருஷாந்தி படுகொலை பேசப்பட்ட அதே கால பகுதியிலே 1996 ஆண்டு இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர் தான் ரஜினி, வேறு யாரும் இல்லை. ரஜினி வேலாயுதம் பிள்ளை. இவருடைய வயது 22 வயதாக இருக்கின்றது. இளம் வயது பெண்ணாக இருக்கின்றார். இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு யாழ் கோண்டாவில் டிப்போவுக்கு அருகாமையில் உள்ள இராணுவ முகாமை அண்மித்த பகுதியில் வைத்து 30/9/1996 ஆண்டில் இவர் காணாமல் போயிருந்தார். இந்த இளம் பெண் காணாமல் போகின்றார். தனது தாயார் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்வதற்காக உறவினர்களிடம் கூறுவதற்காக சென்ற போதுதான் குறித்த இளம் பெண் ரஜினி வேலாயுதம் பிள்ளை காணாமல் போகின்றார். அவர் அந்த குறித்த சம்பவ தினமானது வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஆயத்தங்களையும் செய்து முடித்தவுடன் அவர் மானிப்பாய் பகுதியில் உள்ள தனது உறவினர்களிடம் பயணம் பற்றி கூறுவதற்காக ராமநாதன் வீதியில் கலட்டி சந்தியில் காவலர் ஊடாக சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. ரஜினி மீண்டும் வீடு திரும்பவில்லை. தன்னோட தாய் உறவினர்களுடன் இணைந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக சென்றவர் திரும்பவில்லை.